செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த சமூக அமைப்பாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் கடந்த திருச்சி துறையூரில் ஆம்புலன்ஸ் வந்த பொழுது அங்கிருந்த தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் டிரைவரை வழிமறித்து அவரை தாக்கி, மேலும் தொழில்நுட்ப உதவியாளர் இருந்த கர்ப்பிணி பெண்ணையும் தாக்கினர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த சூழலில் அந்த 108 ஆம்புலன்ஸ் சங்கத்தின் மாநில செயலாளர் விருளாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தற்பொழுது தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுவதால் சாலைகளில் செல்லும் பொழுது அந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் எங்களை தாக்குகிறார்கள், எனவே போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். தேர்தல் முடியும் வரை இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கூறுகையில், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த அமைப்பாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும். சாலையில் கூடியிருக்கும் தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கக்கூடாது, அவர்களுக்கு உரிய வழிவகை செய்ய வேண்டும், வழிவிட வேண்டும், மறிக்கக்கூடாது. அவ்வாறு மீறி மறித்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து தமிழக டிஜிபி ஒரு வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 12ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.